வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றீர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் தான் நாம் பெருமை பாராட்ட வேண்டும். அவரிலே தான் நமக்கு மீட்பும் வாழ்வும் உயிர்த்தெழுதலும் உண்டு. அவர் வழியாகவே நாம் மீட்க பெற்றோம், விடுதலை அடைந்தோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இன்று நாங்கள் திருச்சிலுவையின் மாட்சி விழாவை கொண்டாடுகின்றோம். அவமானத்தின் அடையாளமாக இருந்த அந்த சிலுவை மரணத்தை, சிலுவையை மீட்பின் அடையாளமாக கிறிஸ்து மாற்றிய அந்த நாளை, விழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். எவ்வளவுக்கு எங்களுடைய வாழ்விலே எல்லா சந்தர்ப்பங்களிலும் திருச்சிலுவை ஒரு அடையாளமாக மகிமையாக இருக்கின்றதோ, அந்த மகிமையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய மீட்பை நினைவு கூறுகின்ற ஒரு நிகழ்வாக இந்த திருச்சிலுவை எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இந்த விழாவிலே நாங்கள் எங்களுடைய மீட்பை கொண்டாடவும் என்னாலும் ஆண்டவருடைய அருளையும் வேண்டி இந்த பலியில் தொடர்ந்துமாக மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியில் அருட்தந்தை டி. லோரன்ஸ் ஜேசுவை அடிகளார் தன்னுடைய 11வது குருத்துவ ஆண்டினை நிறைவு செய்கின்றார். ஆகவே அவருடைய வாழ்வுக்காகவும் அவருடைய பணிக்காகவும் கடவுளுக்கு நன்றி கூறுகின்ற அதே வேளையில் இனி வருகின்ற பல ஆண்டுகளும் அவர் என்னாலும் தன்னுடைய பணி குருத்துவத்தில் திகழ வேண்டும் என்றும் ஆண்டவருடைய ஆசீரும் அருளும் அவரை என்னாலும் வழிநடத்த வேண்டும் என்றும் நன்றி பலியாக அவருக்காக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அத்தோடு இன்றைய நாளில் தன்னுடைய 18வது பிறந்த நாளை பிரித்திகா அருள்தாஸ் கொண்டாடுகின்றார். கடவுள் அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அவருடைய அருட்கரம் என்னாலும் அவரோடு இருக்க வேண்டும் என்றும் அவருக்காகவும் இன்றைய பலியில் மன்றாடுவோம். மேலுமாக திருச்சிலுவை கன்னியர் மடத்தை சார்ந்த அருட் சகோதரிகள் மேலும் அருட்தந்தையர்களுக்காகவும் இன்றைய நாளில் நாங்கள் மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாடும் பொருட்டு எங்களுடைய குற்றம் குறைகளை அறிக்கையிடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு
உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மனிதர் அனைவரின் மீட்புக்காக ஒரே திருமகன் சிலுவை ஏற்க திருவிழமானீரே. இவ்வாறு அச்சிலுவையின் மறைபொருளை இவ்வுலகில் அறிந்திருக்கின்ற நாங்கள் அதன் மீட்பின் பயனை விண்ணுலகில் பரிசாக பெற்றுக்கொள்ள தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கொள்ளிவாய் பாம்பை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான். எண்ணிக்கை நூலிலிருந்து இன்றைய முதல் இறைவாக்கு. அந்நாள்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேல் மக்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம், கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பின்வரும் பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள் என்று பதில் கூறுவோம். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள், இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். என் மக்களே, என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள், என் வாய்மொழிகளுக்கு செவி கொடுங்கள். நீதிமொழிகள் மூலம் நான் பேசுவேன், முற்காலத்து மறை செய்திகளை எடுத்துரைப்பேன். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். அவர்களை அவர் கொன்றபோது அவரை தேடினர், மனம் மாறி இறைவனை கருத்தாய் நாடினர். கடவுள் தங்கள் கற்பாரை என்பதையும் உன்னதரான இறைவன் தங்கள் மீட்பர் என்பதையும் அவர்கள் நினைவில் கொண்டனர். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். ஆயினும் அவர்கள் உதட்டளவிலேயே அவர்களை புகழ்ந்தார்கள், தங்கள் நாவினால் அவரிடம் பொய் சொன்னார்கள். அவர்கள் இதயம் அவரை பற்றி கொள்வதில் உறுதியாயில்லை, அவரது உடன்படிக்கையில் அவர்கள் நிலைத்து நிற்கவில்லை. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். அவரோ இரக்கம் கொண்டவராய் அவர்கள் குற்றத்தை மன்னித்தார், அவர்களை அழித்து விடவில்லை. பலமுறை தம் கோபத்தை அடக்கிக் கொண்டார், தம் சினத்தை எல்லாம் அவர்களுக்கு
எதிராய் மூட்டவில்லை. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா ஜெய அல்லேலூயா. கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோம். ஏனெனிலும் சிலுவையாலே உலகை மீட்டீரே. அல்லேலூயா ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா ஜெய அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணிற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருச்சிலுவையின் மகிமை விழாவை கொண்டாடுகின்ற நாங்கள் அதனுடைய மகிமையை அல்லது அதனுடைய உன்னதத்தன்மையை எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வில் நாங்கள் அறிந்திருக்கின்றோம், அனுபவித்திருக்கின்றோம். அதை ஒரு அடையாள சின்னமாக, வெற்றியின் மீட்பின் சின்னமாக நாங்கள் கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த திருச்சிலுவை அதனுடைய வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற வேளையில், மன்னராக இருந்த கான்ஸ்டன்டைன் தன்னுடைய போரின் போது தான் போரிலே அவன் வெற்றி பெற வேண்டும் என்று அவன் எண்ணுகின்ற வேளையில், அந்த போருக்கு முதல் நாள் அவனுடைய கனவிலே அந்த திருச்சிலுவையும் இதன் அடையாளமாக நீ வெற்றி பெறுவாய் என்ற செய்தியும் அவனுக்கு கிடைக்கின்றது. அதனால் அடுத்த நாள் அந்த போருக்கு செல்லுகின்ற வேளையில் திருச்சிலுவையை வரைந்த கொடிகளை அவன் தாங்கி செல்கின்ற வேளையில் அந்த போரிலே அவன் பெரு வெற்றி கொள்கின்றான். அதன் பின் தான் கிறிஸ்தவ மதத்தை அரச மதமாக அவன் ஏற்றுக்கொள்ளுகின்றான். பிரகடனப்படுத்துவதை நாங்கள் அந்த வரலாற்றிலே வாசிக்க கேட்கின்றோம். அதே போலதான் அவருடைய தாயாராக இருந்த ஹெலனும், அவர் ஏற்கனவே இந்த கிறிஸ்தவ மதத்தை ஆண்டவரை ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர், அந்த சிலுவையை தேடி கல்வாரி மலைக்கு சென்று அகழ்வாராய்ச்சியில் ஈடுபடுகின்ற வேளையில் தான் கண்டெடுத்த 3 சிலுவைகளில் எது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரித்த சிலுவை என்பதை அவர் அடையாளப்படுத்தி அதற்கு ஒரு ஆலயம் கட்டி அவர் அதை அங்கே வழிபடுவதையும் வழிபாட்டிற்காக வைப்பதையும் நாங்கள் வரலாற்றில் காண கிடைக்கின்றது. ஆகவே இவ்வாறு மகிமை நிறைந்த இந்த திருச்சிலுவை ஒரு அவமானத்தின் அடையாளமாக இருந்தது. கிறிஸ்துவனுடைய அந்த இறப்பின் பின் அதை பார்ப்போர் பயந்தார்கள், அச்சம் கொண்டார்கள். ஆனால் படிப்படியாக அந்த சிலுவை ஒரு மகிமை மிக்க அடையாளமாக, குறிப்பாக இந்த கிறிஸ்துவனுடைய இறப்பின் பின், கிறிஸ்துவின் பின் 300வது ஆண்டுகளிலே அது புகழ் பெறுகின்றது. அதை கண்டு அச்சம் கொண்டவர்கள் அதை மரியாதையோடும் ஒரு மீட்பின் அடையாளமாகவும் பார்க்க தொடங்கினார்கள். ஆகவே இவ்வாறான ஒரு சிலுவையைத்தான் நாங்கள் இன்று கொண்டாடுகின்றோம். கடவுள் எங்களை மீட்கின்ற வேளையில் 2 விதமான நிகழ்வுகளை அவர் செய்கின்றார். முதலாவதாக அவர் எங்களை படைக்கின்றார். அந்த படைப்பில் இருந்து நாங்கள் மனித இனம் விலகி சென்ற போது, பாவம் என்னும் சுமைக்குள்ளே அவர்கள் வீழ்ந்த போது மீண்டுமாக அவர்களை கடவுள் அன்பு செய்கின்றார், அரவணைக்கின்றார், வழி நடத்துகின்றார், விடுதலை கொடுக்கின்றார். எப்போது அவர்கள் கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்தார்கள், அவர்கள் இறக்கின்றார்கள். ஆனாலும் அந்த வெண்கல சிலுவை பாம்பு ஒரு அடையாளமாக மோய்சனுக்கு கொடுக்கப்பட்டு அதை உயர்த்துகின்ற வேளையில் அதை நம்பிக்கையோடு பார்ப்போர் உயிர் பெறுவர் என்ற செய்தி கொடுக்கப்படுகின்றது. அந்த சிலுவை அந்த பாம்பின் மீது இருக்கின்ற வல்லமை அல்ல, நம்பிக்கையோடு அதை பார்ப்போர் மீண்டும் உயிர் பெறுவர் என்ற ஒரு அடையாளமாக அது கொடுக்கப்படுகின்றது. அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்படுகின்றார். அவரை உற்று நோக்குகின்றவர்கள் மீட்படைகின்றார்கள், நம்பிக்கை கொள்வோர் வாழ்வு பெறுவார்கள் என்ற செய்தி எங்களுக்கு தரப்படுகின்றது. ஆகவே இந்த திருச்சிலுவைக்கு நாங்கள் மகிமை செலுத்துகின்ற வேளையில் எங்களுக்காக தன்னையே தாழ்த்தி
சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட அந்த கிறிஸ்துவுக்கே நாங்கள் மகிமை செலுத்துகின்றோம். சிலுவை ஓர் அடையாளமாக இருந்தாலும் அதிலே தொங்கியவர், உயிரை கொடுத்தவர், உயிர் தெழுந்து எங்களை மீட்டவருக்கு நாங்கள் மகிமை செலுத்துகின்றோம். ஆகவே இதே மகிமையோடு நாங்கள் வாழவும், நாங்கள் அனைவருமே இந்த கிறிஸ்துவினாலே விலை கொடுக்கப்பட்டு மீட்கப்பட்ட மக்களாக இருக்கின்றோம் என்பதை ஒரு போதும் மறந்து விடாமல் வாழ வேண்டிய ஆற்றலையும் வல்லமையும் கடவுள் தர வேண்டும் என்றும் தொடர்ந்துமாக மன்றாடுவோம். ஆமென். பலியாயேற்பாய் உண்மையானுகேடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய் அன்பின் பலியாயேற்பாய் புண்படும் மனதின் துயர் தீர்ப்பாய் புண்படும் மனதின் துயர் தீர்ப்பாய் உம்மை புண்ணிய வாழ்வில் நிலை பெறச் செய்வாய் அன்பின் பலியாயேற்பாய் வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம் அருள் வள்ளலுன் கருணையில் வாழ்கின்றோம் வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம் அருள் வள்ளலுன் கருணையில் வாழ்கின்றோம் முழு முதற் தலைவாக இறைஞ்சுகின்றோம் முழு முதற் தலைவாக இறைஞ்சுகின்றோம் மம்மை திருப்பலி பொருளாய் தருகின்றோம் அன்பின் பலியாயேற்பாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏறதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சிலுவை பீடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட காணிக்கை அனைத்துலக பாவங்களை போக்கியது. இப்பீடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை குற்றங்கள் அனைத்திலுமிருந்து எங்களை கழுவி தூய்மைப்படுத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மனிதர் அனைவரும் சிலுவை மரத்தால் மீட்பு அடைய வேண்டுமென நியமித்தீர். இவ்வாறு எதிலிருந்து சாவு தோன்றியதோ அதிலிருந்து வாழ்வு புத்துயிர் பெறவும், மரத்தினால் வெற்றி கண்டோர் மரத்தினாலே தோல்வி காணவும் வேண்டுமென இருந்தது. அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுநடுங்குகின்றனர். வானகங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமானவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் அண்டன் ரஞ்சித், எங்கள் ஓய்வு நிலை ஆயர் ஜோசப் பொன்னையா, எல்லா திருநிலையினர் ஆகியனவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையினர் தங்களுடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற திருச்சிலுவை கன்னியர் மடத்தை சார்ந்த அனைத்து அருட் சகோதரிகளையும் உலகில் பணிபுரிகின்ற அனைத்து குருக்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய நாளிலே தன்னுடைய குருத்துவ ஆண்டின் 11வது ஆண்டை நிறைவு செய்கின்ற அருட்தந்தை லோரன்ஸையும் நீர் ஆசீர்வதியும். என்னாலும் உம்முடைய அருளும் ஆசிரும் அவரோடு கூட தங்கியிருப்பதாக. பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பிரித்திகா அருள்தாஸை நிறைவாக ஆசீர்வதித்து அவரை காத்து ஆண்டருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் எம் பங்கின் பாதுகாவலராம் புனித செபஸ்தியார் மற்றும் எங்களுடைய மறை மாவட்ட பாதுகாவலராம் புனித ஞாசியார், புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வர மருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற நாம் துணிந்து செல்வோம். உன்னுலகில் இருக்கிறவர்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிடத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் எம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். இயேசுவே, தேன் போல சுவைக்கும் என் இயேசுவே, இணையாளவா இருள் நீக்கவா, இணையாளவா இருள் நீக்கவா, உன்னை போல என்னை மாற்றவா. உந்தன்னலில் பொங்கும் அன்பு சோலையிலே சிறு மலராக என்னை உந்தன் பாதத்திலே. உந்தன்னலில் பொங்கும் அன்பு சோலையிலே சிறு மலராக என்னை உந்தன் பாதத்திலே. அளிக்கும் என் இதயத்தில் உணவாகவா, அளிக்கும் என் இதயத்தில் உணவாகவா. அருளே அமுதேவா, மலர் போல மணக்கும் என் இயேசுவே, தேன் போல சுவைக்கும் என் இயேசுவே, இணையாளவா இருள் நீக்கவா, இணையாளவா இருள் நீக்கவா, உன்னை போல என்னை மாற்றவா. நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என்பால் ஈர்த்துக்கொள்வேன் என்கின்றார் ஆண்டவர். நன்றி கூறி சபிப்போமாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உமது புனித உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் வாழ்வு தரும் சிலுவை மரத்தால் நீர் மீட்டருளிய எங்களை உயிர்ப்பின் மாட்சிக்கு அழைத்து செல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு தம் ஆசீரை அளிப்பாராக. ஆமென். இறையன்பில் பணிபுரிய சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. சிலுவையை நிமிர்ந்து பாராயோ, அதன் புதுமைகள் கொஞ்சம் கேளாயோ. உலகமே 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 உலகமே
சிலுவையை நிமிர்ந்து பாராயோ அதன் புதுமைகள் கொஞ்சம் கேளாயோ பாவியை மன்னிக்கும் சிலுவையிது புது ஆவியை தந்திடும் சிலுவையிது துன்பத்தை போக்கிடும் சிலுவையிது மன துயரத்தை நீக்கிடும் சிலுவையிது 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 சிலுவையை நிமிர்ந்து பாராயோ அதன் புதுமைகள் கொஞ்சம் கேளாயோ உலகமே 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 உலகமே. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.